வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு 21ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026க்கான பிரச்சாரத்துக்கான கடைசி நாள். இன்னைக்கு தான் மாலை 6 மணிக்கு பிறகு கேம்பெயின் யாரும் பண்ணக்கூடாது. நாளைக்கு ஒரு நாள் இடையில கேப்பு, அதுக்கு அடுத்த நாள் வாக்குப்பதிவா. இப்போது வேட்பாளர்கள் எல்லாமே தீயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க. இறுதிக்கட்ட பிரச்சாரம். இன்னைக்கு கோவை வடக்கில் அண்ணாமலை வானதி அக்காவுக்காக கேம்பெயின் பண்ணியிருக்காரு. பைக்கில் பார்த்தீங்கன்னா வானதி அக்காவை பின்னாடி உட்கார வச்சு அண்ணாமலை வண்டி ஓட்டிட்டு போய் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. மேன்மக்களே அப்படின்னு அண்ணாமலையை பாஜக தொண்டர்கள் பாராட்டுறாங்க. பாஜக தொண்டர்கள் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கு வானதி அக்கா, தமிழிசை அக்கா, நயினாறு, முருகன், இவங்க தான் தமிழக பாஜகவில் முக்கிய புள்ளிகள். நான் சொல்கிறது, அண்ணாமலைக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே உள்ளடி வேலைகள் பார்க்குறது இந்த 4 பேர் தான் அப்படின்னு தொடர்ந்து பாஜக தொண்டர்களுக்கு பரவலான புகார்கள் இருக்கு. இப்போ பாஜக தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முக்கிய புள்ளிகள் வெற்றி பெறுவதற்காக அண்ணன் எவ்வளவு தீவிரமான பரப்புரை மேற்கொண்டிருக்காரு தெரியுமா? இந்த எலெக்ஷனில் இந்த முக்கிய புள்ளிகள் சட்டப்பேரவைக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி தீயா கேம்பெயின் பண்ணியிருக்காரு. அதனால் வெற்றி பெற்றாலும் சரி, இல்லை எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சாலும் சரி, இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டும் அண்ணாமலைக்கு எதிராக உள்ளடி வேலைகள் பார்க்காதீங்க. அண்ணாமலை தான் டிஎன் பிஜேபி. அண்ணாமலையோடு சேர்ந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்த பாருங்கள். நீங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பிஜேபியை மிக வேகமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஒருமித்த கருத்து தெரிவிக்கிறாங்க. டெல்லி கலவர சதி வழக்கு இருக்குல்ல, அதில் உமர் காலித்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கார். சுப்ரீம் கோர்ட்டில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருந்தார். சுப்ரீம் கோர்ட்டு ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது, கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிருச்சு. இப்போ உமர் காலித் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, மறுபரிசீலனை செய்ய சொல்லி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டிருக்கான். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு உமர் காலித்துடைய மறுபரிசீலனை மனுவையும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டிடுறாங்க. ராமதாஸ் வீடியோவில் என்ன பேசியிருக்காருன்னா, பாட்டாளி சொந்தங்களே, தருமபுரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய சௌமியா அன்புமணி தோற்க வேண்டும், அவங்கள பாட்டாளி சொந்தங்கள் தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் பேசினது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் சண்டையாக இருந்தாலும் தனியாக ஒரு வீடியோ வெளியிட்டு மருமகளுக்கு எதிராக மருமக தோற்கடிக்கப்படணும் அப்படின்னு ஐயா பேசியிருப்பதை தவிர்த்திருக்கலாம், பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு பாமக அபிமானிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாவும் பையனும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க உட்காந்து பேசி சால்வ் பண்ண முடியும். அவசரப்பட்டு ஐயா சௌமியா அன்புமணி தோற்கடிக்கப்படணும் அப்படின்னு பேசியிருப்பது தேவையில்லாத வேலை அப்படின்னு பாமக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஃபீட்பேக் வருது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.